ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி மாஃப்லர். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம டேக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டைட்டிலை பார்த்துட்டு பயந்துடாதீங்கடா. இது ரொம்ப சாஃப்ட் அண்ட் க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேவா? ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே. இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நல்லா கொட்டுற மழை. நம்ம டீவை தான் காட்டுறாங்க. அப்படியே மழையிலே நனைஞ்சிக்கிட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே பூடுறாரு. அந்த கம்பெனிக்குள்ளே போன உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம டீவை பார்த்து ஸ்மைல் பண்ணி அழகாக விஷ் பண்ணி அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. பட் அவர் பார்க்குறதுக்கு இந்த சிஇஓ கணக்காலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு க்யூட் பாய். காலேஜ் போயிட்டு அப்படியே மழையில் நனைஞ்சிட்டு அப்படியே அந்த மழைக்கு ஒதுங்கின மாதிரி அந்த கம்பெனிக்குள்ளே வரோம். ஆக்சுவலி அந்த கம்பெனி வந்து நம்ம டேவுடைய அப்பாவுடையது. இப்போ நம்ம டே தான் அப்படியே அந்த கம்பெனிக்குள்ளே அவருடைய தலையெல்லாம் அப்படியே துவட்டிக்கிட்டே வந்துட்டுருக்க. உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு ஓரமாக நின்றுட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. இப்போ கால் அட்டன் பண்ணி அவங்க அப்பா தான், ஹலோ அப்பா, நான் கம்பெனிக்கு வந்துட்டேன். சரி, எங்கே இருக்க? கரெக்டாக சொல்லணுன்னா லெஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கேன். சரி, நீ அங்கே இரு. நான் உன்னை மேலே கூப்பிட்டு வரதுக்கு ஆள் அனுப்புகிறேன். நீங்கள் எத்தனாவது ஃப்ளோருன்னு சொல்லுங்கப்பா, நானே வரேன். இல்லை வேண்டாம், நீ அங்கே இரு, நான் அனுப்புகிறேன். சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம கீழேயே வெயிட் பண்ணிகிட்ருக்க. அவங்க அப்பா வந்து யாரையோ கூப்பிட்டு நம்ம வந்து கூப்பிடுறதுக்குன்னு வேண்டி அனுப்பி விடுறாரு. இப்போது கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் லிஃப்ட்டும் கீழே வந்து இறங்குது. பார்த்தா உள்ளேருந்து ஒரு பர்சன் வராரு. ஆக்சுவலி அவரை பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்பவும் ஹேண்ட்ஸமாக ரொம்ப டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேன்லியாக ஃபார்மலாக இருக்கார். பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. நம்ம தான் அந்த பர்சனை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண, அதுக்கு அவர் திரும்ப ஸ்மைல் கூட பண்ணல. ஒரு மாதிரி மொரன்னு முறைச்சிட்ருக்காரு. அவருடைய ஃபேஸ்க்கு சிரிச்சா அவ்வளோ அழகாக இருப்பார், ஆனால் சிரிக்க மாட்டார். இப்போது அப்படியே ஒரு மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி நம்ம டேவை பார்த்ததும் அப்படியே லிஃப்ட்டுக்குள்ளே கூப்பிட்டு நம்ம டேவும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக லிஃப்ட்டுக்குள்ளேயும் போகிறார். அந்த பர்சனும் நேராக லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த லிஃப்ட்டில் 13th ஃப்ளோர் அந்த பட்டன் இருக்கும்டா, அதை ப்ரெஸ் பண்ணுறாரு. அதை ப்ரெஸ் பண்ணதும் அந்த லிஃப்ட் டோர் வந்து க்ளோஸ் ஆகுது. லிஃப்ட்டுக்குள்ளே இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த லிஃப்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே 5th ஃப்ளோருக்கு போது டக்குன்னு ஓப்பன் ஆகுது. என்னென்னு பார்த்தா அந்த லிஃப்ட்டுக்குள்ளே நிறைய அங்கே வேலை செய்கிறவங்க வந்து அந்த கம்பெனியில் உள்ளவங்க அந்த லிஃப்ட்டுக்குள்ளே லோடு ஏற ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்கும் இடமே இல்லாத மாதிரி ரொம்பவும் அப்படியே ஒரு மாதிரி செவுத்த ஒட்டினா மாதிரி போய் நின்றுட்டுருக்க. நம்மகிட்டே வந்து அந்த லிஃப்ட்டில் ஒரு எட்ஜில் போய் நின்றுட்டுருக்காரு, ஒரு ஓரத்தில் கார்னரில். மற்றவங்க எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம டேவை கூப்பிட வந்த அந்த பர்சன் வந்து நம்ம டே மேலே ஹோவர் ஆன மாதிரி கை வச்சுக்கிட்டு, அவரை டச் பண்ணல, ஜஸ்ட் ஹோவர் ஆன மாதிரி கை வச்சுக்கிட்டு நம்ம டே மேலே யாரும் மேலே விழாத மாதிரி ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்க. நம்ம டே வந்து அதை பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்குடைய முதுகில் வந்து ஒரு 2-3 பேர் ஒரு மாதிரி சாஞ்ச மணிக்கு ஒரு மாதிரி இடமே இல்லாமல் இடுக்கிட்டு நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்ருக்க. நம்ம டே வந்து, நீங்கள் நீங்கள் எப்போவுமே இப்படி தானா? இல்லை, புரியல. இல்லை, உங்கள் பேர் என்ன? அது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? இல்லை, தெரிஞ்சுக்கலாமே. ஜான் ஜங்குக். நீங்கள் எப்போவுமே இப்படி தான், யார் ஆபத்தில் இருந்தாலும் காப்பாற்றிங்களா என்ன? உங்கள் மனசில் சூப்பர்மேன் நினைப்பா? அப்படிலாம் கிடையாது. நீ என்னுடைய பாஸோட பையன். உன்னை சேவ் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. அதனால தான் பண்ணுறேன். போதுமா? ஓ, ஓகே. அதுக்கே மூஞ்சி எப்படி வச்சிட்ருக்கீங்க? சிரிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம டே தான் ஜங்குக்கை பார்த்து கேட்க, அதுக்கு நம்ம ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. அப்படியே அமைதியாக இருக்கார். கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு 8th ஃப்ளோரில் லிஃப்ட்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிது. திரும்பியும் உள்ளே நிறைய பேர் ஏறுறாங்க. திரும்பியும் லிஃப்ட் வந்து போகுது. அப்படியே ஒரு நிமிஷத்தில் ஒரு மாதிரி ஸ்டக்காகி நின்றுது. ஒரு மாதிரி லிஃப்ட்டு வந்து மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரு மாதிரி ஸ்டக்காகி நிற்க, அந்த லிஃப்ட்டே அதிர ஆரம்பிக்குது. லைட்டெல்லாம் அப்படியே அணைஞ்சு எரியுது. நம்ம டேக்கு ரொம்பவும் பயமாயிடுது. பயத்தில் டக்குன்னு நம்ம ஜங்குக்குடைய அந்த இடுப்பை வந்து அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. அவருடைய ஷர்ட் அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணுது? தெரியல, கொஞ்ச நேரம் அமைதியாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்.
போகலாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எனக்கு பயமாக இருக்குது. அமைதியா இருன்னு சொன்னேன், வேலை பார்க்க விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை தான் அப்படியே வாயை மூட வைக்க, அங்கே இருக்கவங்கலாம் வந்து அந்த லிஃப்ட்டு நின்னதும் இன்னமும் ஒரு மாதிரி நெருக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே மேலே யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, நம்ம டேக்கு கிட்ட நெருங்கி வந்துட்டாரு. கிட்டனா நம்ம ஜங்குக்குடைய அந்த ஒரு வேகமான மூச்சு வந்து நம்ம டேவுடைய சீக்ஸில் படுது, கன்னத்தில். அந்த அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி கிட்ட நின்றுட்டுருக்க நம்ம டேக்கு வேற வேர்த்து கொட்டுது. ஒன்று நர்வஸாக இருக்குது, ஒன்று இன்னொன்று பயம், இன்னொன்று நம்ம ஜங்குக்கு வேற இவ்வளோ கிட்டே இருக்கார் இல்லையா. ஸோ ஒரு மாதிரி இப்படியே வேர்த்து கொட்டுது நம்ம டேக்கு, நம்ம ஜங்குக்கும் வேர்த்து கொட்டுது. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கவங்க கியாமேன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் அப்படியே அமைதியாக ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸில் வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஜஸ்ட் அவங்க 2 பேருடைய ப்ரீத்திங் சவுண்ட் 2 பேருக்கும் கேட்குது. அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆக திரும்பி லிஃப்ட் வந்து மூவ் ஆகி மேலே போக ஆரம்பிக்குது. போன அடுத்த செகண்ட் வந்து லிஃப்ட் ஓப்பன் ஆனதும் வெளியே இருந்து நிறைய பேர் வந்து ரெஸ்கியூ பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. அப்படி கூப்பிடும்போது நம்ம டேவியும் வந்து நம்ம ஜங்குக்கே வந்து அந்த இடத்த விட்டு வெளியே கூப்பிட்டு வராரு. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே எல்லாமே ஓகே தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விசாரிச்சுட்ருக்க, நம்ம டேவோடைய அப்பா, அதாவது அந்த கம்பெனியோடைய சிஇஓ வந்து டக்குன்னு வந்துடுறாரு. நம்ம டேக்கு ஒன்று அப்படின்னதும் வந்துட்டு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம டேவும் அப்பா எல்லாம் ஓகே தான், ஆனால் ஜங்குக்கு இல்லைன்னா அந்த அந்த கூட்டத்தில் நெருங்கி நான் இறந்தே போயிருப்பேன் தெரியுமா. சரி சரி சரி, நீ வேறு ஆல்ரெடி நனைஞ்சிருக்க. நனைஞ்சிட்டேன், பார்த்தா அதுக்கு வேர்த்தும் ஊற்றிருச்சு எனக்கு பயத்தில். சரி, என்னுடைய ரூம் அங்கே இருக்குது பாரு, போ, போயிட்டு உன்னை நீயே கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை தான் அந்த ரூம் காமிச்சு வைக்க, நம்ம டேவும் வந்து பொறுமையாக நடந்து போகிறாரு. பட் கொஞ்சம் தூரம் போய் நம்ம டேவ் வந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி திரும்பி ஒரு பார்வை பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கா வேர்வை எல்லாத்தையும் தொடச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட, அதாவது நம்ம டேவுடைய அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அப்பா வந்து அவனை சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி தேங்க் பண்ணுறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு யாருன்னா, நம்ம டேவோடைய அப்பாவுக்கு வந்து ஒரு பர்சனல் பிஏ மாதிரி, அவருக்கு செக்யூரிட்டியில் இருந்து எல்லா வேலையுமே நம்ம ஜங்குக் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவார். ரொம்ப வருஷமாக நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவோடைய அப்பா கூட வேலை பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து அவர் இருக்கிற இடமும் நம்ம டேவோடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம ஜங்குக் வந்து இருக்கார். குட்டின்னதும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட். ரொம்பவும் அழகாக அப்படி நம்ம ஜங்குக் வந்து அவருடைய லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காரு. பட் அவருடைய லைஃப்பில் எந்த சந்தோஷமும் கிடையாது. ஜஸ்ட் வேலை, சம்பளம், அவருடைய வாழ்க்கை, அவர் சமைச்சு சாப்பிட்றது, அவ்வளோதான். அவருக்கு ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணுறதுக்கோ, சேட்னஸை ஷேர் பண்ணுறதுக்கோ, இல்லைனா அந்த லவ் மேலே இருக்கிற ஹோப்போ, லவ் அவருக்கு யாராவது கொடுத்தா மாதிரியோ யாருமே கிடையாது. நம்ம ஜங்குக் ரொம்ப வருஷமாக வந்து தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ப்ளஸ் அவருக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் அவருடைய யூங்கி. அவர் கூட தான் சேர்ந்து ஆர்ஃபனேஜில் வளர்ந்துருப்பார். ஸோ ஏதோ ஒரு வழியாக இந்த ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிது, அதுவும் பிஏவாக வேலை கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த வேலையை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவருடைய லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னமும் அவருடைய லைஃப்க்கு ஒரு பார்ட்னர் தேவைன்றது அவருடைய தாட் வரவே இல்லை. இப்போ அப்படி நம்ம ஜங்குக் வந்து அவருடைய வேலைகளை வந்து பார்க்க போயிட, நம்ம டேவும் வந்து அப்படியே அவங்க அப்பா கூட அந்த கேபினில் வந்து ஜாலியாக அவர் கூட பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்பார். இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேபினை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து பக்கத்து கேபினில் இருக்கிற அந்த கண்ணாடி டோர் வழியாக லைட்டாக எட்டி பார்க்குறாரு. யாருடைய ரூமுன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய ரூம். கொஞ்சம் கூட நிமிர்ந்து பார்க்காம அவர் பாட்னு வேலை பார்த்துட்ருக்காரு நம்ம ஜங்குக்கு. அவர்கிட்ட அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது அவர் பார்க்க வேண்டியது. எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுறாரு. அவர் வேலைக்கு அந்த ரூமை விட்டு வெளியே வர்றதும் சரி, அவங்க அப்பாவை வந்து அப்ரோச் பண்ணுறதும் சரி, அவருடைய கேபினில் உட்காந்து வேலை செய்கிறதையும் சரி, எல்லாத்துலேயும் அவர் வந்து நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னா, நம்ம ஜங்குக்கு வேலை வேலை வேலைன்னு சொல்லி வேலையில் மட்டும்தான் இருக்கார். யாருக்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டார். ஜஸ்ட் அவருடைய ரூல்ஸை அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு, அவ்வளோதான். ஆனால் நம்ம டே அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஜஸ்ட் நம்ம ஜங்குக்கு வந்து சுற்றி சுற்றி போய் பார்க்குறது, அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்றதை அப்சர்வ் பண்ணுறது, இப்படி தான் இருக்கார். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது, எல்லாருமே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம டேவும் வந்து அவங்க அப்பாவோட சேர்ந்து வீட்டுக்கு போய்ட்றாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து அப்படியே அவங்க அப்பா கூடயே, அதாவது ஒரு பிஏ இல்லையா, ஸோ கூடயே வந்துடுறாரு. அப்போவும் நம்ம டே வந்து நோட்டீஸ் பண்ணுறது நம்ம ஜங்குக்குடைய சைலன்ஸ். ரொம்பவும் அமைதியாக இருக்கார், எதுவுமே பேசல. ஈவன் அந்த காரில் ஓடுற பாட்டுக்கு கூட தலையாட்ட மாட்டுறாரு. அந்தளவுக்கு ஒரு மாதிரி அமைதியாகவே வந்துட்டுருக்கார். நம்ம
டேக்கு வந்து ஒரு மாதிரி க்யூரியஸ் ஆகிடுது. என்ன இவன் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கான், அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி அதிகமாக இப்போ அவர் அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இன்றைக்கி நைட்டே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போடுறாரு. இப்போ நேராக கார் வந்து வீட்டுக்கும் போகுது. நம்ம டேவும் அவங்க அப்பாவும் வந்து நேராக அவங்களுடைய வீட்டுக்கு போக, நம்ம ஜங்குக் போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. சாவியை வந்து அவரே எடுத்துக்கிறாரு. ஏன்னா காலைல எப்படியும் மார்னிங் வந்து அவர் தான் வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீ அவரே எடுத்துகிட்டு போகிறாரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது 2 வீட்லேயுமே. அதாவது நம்ம ஜங்குக்கும் வந்து அவரே டின்னர் செஞ்சு சாப்பிட்டு அவருடைய நைட் ரொட்டீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்தா நம்ம டேவும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் அப்படியே ஜன்னல் பக்கமாக பார்க்குறாரு. ஒரு மாதிரி கிளைமேட்டே சில்லுன்னு இருக்குது. அந்த நைட் டைம் அந்த நிலா வெளிச்சத்தில் ரொம்பவும் அழகாக இருக்குது. சரி ஒரு வாட்டி மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுனா அழகாக அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே அந்த ரூஃப் டாப் வந்து மேலே போகிறாரு. போய் பார்த்தா அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தா, பக்கத்து வீட்டில் அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் தானே நம்ம ஜங்குக் இருக்கார். அங்கே ரூஃப் டாப்பில் பார்த்தா நம்ம ஜங்குக் நின்றுட்டு நிலாவை பார்த்துட்ருக்காரு. என்ன இவன் எங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்குக் இருக்க சைடுக்காக நடந்து போகிறாரு. பட் நடுவில் ஒரு பெரிய பள்ளமே இருக்குது. ஏன்னா அந்த பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் உள்ள அந்த ஒரு சந்து, அந்த ஒரு கேப் இருக்குது. இந்த சைட்லேருந்து அந்த சைடு போக முடியாது. பட் நினச்சா போகலாம். பட் நம்மகிட்டே போகல. இந்த சைட்லேருந்தே நின்றுக்கிட்டு ஏய் ஹாய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கத்த, நம்ம ஜங்குக் ஜஸ்ட்டு திரும்பி பார்த்துட்டு திரும்பி அவர் நிலாவே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேக் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுது. என்ன இவன் பார்க்காத மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி யோசிச்சுட்ருக்கா. இப்போ உடனே அவர் நிலாவை பார்த்துட்டு இருக்கும்போதே, உனக்கு என்ன வேணும்? என்னாச்சு தனியாக நின்றுட்டுருக்கீங்க? தனியாக இருக்கேன். தனியாக நிற்காமல் பின்ன எப்படி நிற்பேன்? ஓ, நீங்கள் தனியாக இருக்கீங்களா? உங்கள் கூட யாருமே இல்லையா? ம், நான் வேணா வந்து கம்பெனி கொடுக்கட்டுமா? என்ன பேசுகிறேன்றதை தெரிஞ்சு தான் பேசிகிட்ருக்கியா நீ? கோவப்படாதீங்க, ஜஸ்ட்டு கேட்டேன். கேட்க மட்டும்தான் முடியும், அதெல்லாம் நடத்தி காட்ட முடியாது. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கீங்க? நானும் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு மாதிரி தனியாகவே இருக்கீங்களே நீங்கள். யார்கிட்டையும் பேச மாட்டிங்களா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? காலையிலேருந்து என்ன பார்க்குறது தான் நீ வேலையை வச்சுட்டு இருந்தியா? இல்லை, போர் அடிச்சுது. நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா க்யூரியாசிட்டியாக இருக்குது. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்ட்டு. அதனால் சும்மா உங்களை அப்சர்வ் பண்ணேன். ஓ, அப்சர்வ் பண்ணுறத விட வச்சுக்கோ. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, காலையில் நீங்கள் லிஃப்ட்டில் என் கூட இல்லைன்னா நான் அசிங்கியே செத்துருப்பேன். அதுக்கு தான். என்னை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓ, பரவாயில்ல. நான் என் வேலையை தான் செஞ்சேன். எப்போவுமே இப்படி தான் இருப்பீங்களா நீங்கள்? வேலை வேலை வேலைன்னு உங்களுக்கு எமோஷன்ஸே இல்லாத மாதிரி இருக்கீங்க. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கட்டுமா? என்ன? பண்ணுவேன்னு சொல்லுங்கள். என்னன்னு முதல்ல சொல்லு. அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, பண்ணுவீங்களா? சரி, பண்ணி தொலைக்கிறேன். என்ன? இல்லை, நான் இந்த சைட்லேருந்து அந்த சைடு வர்றதுக்கு எதுனா ஒரு ஏற்பாடு பண்ணுங்களேன். கீழே இறங்கி கதவை திறந்து பிடிக்கவா? அது எனக்கு தெரியாதா? ஏன் இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் இப்படியே ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்ட்டு நம்ம டே கேட்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அவர் நின்றுட்டு இருந்த இடத்த விட்டுட்டு நம்ம டேவோடைய அந்த ஒரு பில்டிங் சைடு பக்கமாக அப்படியே நடந்து வந்து நம்ம டேவை ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்க, இப்போ 2 பேருக்கும் நடுவில் அந்த கேப் மட்டும்தான் இருக்குது. பட் 2 பேருமே ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான், நீ இந்த சைடு வந்து என்ன பண்ண போகிற? இல்லை, தனியாக இருக்கீங்களே, கம்பெனி கொடுக்கலான்னு தான். தேவையில்லை. ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு அருமை தெரியல, அதனால தான் இப்படி இருக்கீங்க. யாராவது உங்கள் கூட இருந்திருந்தால் இப்படி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் இதுக்கப்புறமேட்டு உங்களை தனியாக ஃபீல் பண்ணலாம் விட மாட்டேன். ப்ளீஸ் இந்த பக்கம் எதனாவது எடுத்து போடுங்களேன். என்னால் வர முடியல, எனக்கு அந்த சைட் வரணும். நீ வந்து என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ அங்கே இரு. உனக்கு இங்கெல்லாம் வர்றதுக்கு அலவுட் இல்லை. அலவுட் இல்லையா? ஹலோ மிஸ்டர், நான் உங்கள் பாஸுடைய பையன். எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி நான் என்ன சொன்னாலும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? அது புரியுதா இல்லையா? ஓகே. நான் இந்த சைட்லேருந்து அந்த வர்றதுக்கு எதனாவது ஹெல்ப் பண்ணுங்க. சரி,
ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, ரூஃப் டாப்லேயே ஒரு டேங்க் மாதிரி இருக்குது. அந்த டேங்க்குக்கு கீழே நிறைய கட்டை போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ளாட்டாக இருக்குது நிறைய கட்டைங்க. அந்த கட்டையில் ஒரு கட்டையை எடுத்து நேராக நம்ம டேவுடைய பில்டிங்க்கும் நம்ம ஜங்குக்குடைய பில்டிங்க்கும் நடுவில் ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டு வைக்கிறாரு. ஒரு 2, 3 அப்படியே மேலே மேலே ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்னு சொல்லி போட்டு வைக்க, இப்போ அப்படியே அவர் அது மேலே ஏஞ்சி நின்றுக்கிட்டு நம்ம டே கிட்ட கை நீட்ட, நம்ம டேவும் வந்து அப்படியே எட்டி அழகாக கை கொடுக்குறாரு. இப்போ அப்படியே பொறுமையாக அவருடைய பில்டிங் மேலே ஏறி அந்த பலகை மேலே நடந்து இந்த பக்கம் நம்ம ஜங்குக்குடைய பில்டிங் மேலே எகிறி அப்படியே குதிக்க, நம்ம ஜங்குக்கு வந்து பார்த்து, ம் ம் ரொம்ப தேங்க்ஸ். எப்போ இங்கேருந்து போவேன்? ஆ இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளே எப்போ போவேன்னு சொல்லி கேட்குறீங்க? இப்படி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? சரி, இப்போ என்ன எதுக்கு இங்கே வந்த? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? நிலாவை பார்த்துட்டு இருந்தீங்களா? ம், சரி வாங்க சேர்ந்து பார்க்கலாம். இது நீ அந்த சைட்லேருந்தே பண்ணியிருக்கலாமே. அந்த சைடில் இருக்கிறதுக்கும் இந்த சைடில் இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் நம்ம ஜங்குக்குடைய கையை அப்படியே பிடிச்சி அவருடைய ஹெட் அப்படியே அவருடைய ஷோல்டர் மேலே லைட்டாக சாய்க்க, நம்ம ஜங்குக் நிலாவை பார்த்துட்டு இருந்தவர் ஒரு நிமிஷம் அப்படியே அப்படியே அவருடைய ஷோல்டர் சைடை பார்க்குறாரு. நம்ம டீ வந்து சாஞ்சிட்ருக்க பக்கத்தை அவருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல் இருக்குது. இது வரைக்கும் அந்த ஃபீல் வந்ததில்லை. ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஃபீலே புதுசாக இருக்குது நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் தான், சரி நீ அங்கே போறியா? போயே ஆகணுமா? அங்கே விட இங்கே நல்லா இருக்க மாதிரி இருக்கே. நீ போ. ஓகே, எனக்கும் நாளைக்கு காலேஜ் இருக்குது. ஓ, நீ காலேஜ் படிக்கிறியா? ஆ ஆமாம். ஐயோ சாரி, பை த வே என் பேர் கிம் டேயோங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே அவரே இன்ட்ரோ ஆகிட்டு அப்படியே கை கொடுக்க, நம்ம ஜங்குக்கும் வந்து பதிலுக்கு கை கொடுத்து அவருடைய பேரை திரும்பி நம்ம டே கிட்ட சொல்லி காட்டுறாரு, என் பேர் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம டே தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம ஜங்குக்குடைய பில்டிங் மேலே ஏறுறாரு. அப்படியே அந்த பலகையில் நடந்து அவருடைய பில்டிங் மேலே திரும்பியும் கீழே குதிக்கிறாரு. இப்போ உடனே குதித்ததும் ஜங்குக் இந்த சைட்லேருந்து, ஓகே தானே? ஆ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே வந்து எழுந்திரிச்சு அவருடைய கையிலெல்லாம் தூசியாக இருக்குது. அது எல்லாத்தையுமே அப்படியே லைட்டாக தட்டி விட்டுட்டு ரூஃப் டாப்லேருந்து கீழே ரூமுக்கு இறங்கிடுறாரு, அவருடைய ரூமுக்கு. இப்போ நம்ம ஜங்குக்கும் வந்து அந்த பலகை எடுத்து ஒரு ஓரமாக போட்டுட்டு அவரும் அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்குடைய மனதில் ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல். இந்த வறண்டு போன அந்த தரையில் தண்ணியை கொஞ்சம் ஊற்றுனதும் உடனே அப்சர்வ் பண்ணோம் இல்லையா, அதை மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்போ அவர் மனசில் அந்தளவுக்கு கொஞ்சம் கூட அந்த பாசம், அவருக்கு கொடுக்குறதுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள், அவர்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு லவ்வபிள் பர்சன் யாருமே இல்லை. பட் நம்மகிட்ட ஜஸ்ட் அப்படியே லைட்டாக அவருடைய தலையை நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் சாய்ச்சி அந்த ஒரு கம்பெனி அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்ததும் அப்படியே உடனே அப்சர்வ் ஆகிடுது நம்ம ஜங்குக்கு. அது வித்தியாசமான ஒரு ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிடுது உடனே. அந்த ஒரு கல் மனசில் ஒரு குட்டியாக ஒரு பூ லைட்டாக அப்படியே எட்டி பார்க்குது நம்ம ஜங்குக் மனசில். இந்த சைடில் நம்ம டே பார்த்தா அவருக்கு முகமெல்லாம் பல்லு. அவர் ஜாலியாக சிரிச்சிட்டு போகிறாரு. ஏன்னா காலையிலேருந்து ஒருத்தனை நோட்டை விட்டு அவன் கூடயே நைட்டு கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். நம்ம ஜங்குக்கை பற்றி நம்ம டேக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு. லைக் நம்ம ஜங்குக்கு யாருமே இல்லை, அவர் ரொம்பவும் தனியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. எப்படியாவது அவனுக்கு நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்ற ஒரு கம்பெனியை அவனுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம டேக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. டெய்லி நைட் நம்ம டே ஜங்குக் 2 பேருமே இப்படி தான் மாறி 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 அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுகிற விஷயங்கள்ல எதுவுமே அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. பட் நம்ம டே என்னடானா காலேஜில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்வார். நம்ம ஜங்குக் அந்தளவுக்கு வாய் திறக்க மாட்டார். அப்படியே திறந்தாலும் நம்ம டேக்கு அட்வைஸ் தான் பண்ணுவார், இதுக்கு நீ இந்த பக்கம் வர, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு. ஆனால் ஒரு நாள் நம்ம டே வரதுக்கு டிலே ஆச்சுனாலும் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கும், சரி இன்றைக்கி வரமாட்டான் போல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு லைட்டாக ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 months இதே மாதிரி 2 பேரும் நைட் டாக், லேட் நைட் டாக் பண்ணிகிட்ருக்காங்க. பேச ஆரம்பித்தது என்னமோ ஸ்டார்டிங்கில் ஒரு 5 minutes 10 minutes தான். பட் இப்போது இவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு 9 மணிக்கு மாடிக்கு போனால் 12 மணிக்கெலாம் தூங்க போயிடணுன்னு அப்படின்ற மாதிரி ஒரு ஷெட்யூல்.
அந்த அளவுக்கு 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்க, கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே தான் ஒரு நாள் கை நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு, ஒரு சீடி என்னமோ கையில எடுத்துக்கிட்டு, நம்ம ஜங்குக்குடைய வீட்டு பக்கம் எகிறி குதிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு அத பார்த்துட்டு, "ஏய் கையில என்னது?" "ஆ இல்ல, எதுனா மூவி பார்க்கலான்னு தோணுச்சு. நம்ம டெய்லியும் 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு எதுனா ஒரு படம் பார்க்கலாம் இல்லையா? அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். உன் வீட்ல ஆல்ரெடி யாருமே இல்ல. நீ மட்டும் தான் இருக்க. எப்படியும் உன் வீட்ல ஸ்நாக்ஸ் எதுவும் இருக்காது. அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன். வா வா படம் பார்க்கலாம் வா." என் வீட்லயா? ஆ. என் வீட்ல டிவி ஆன் பண்ணியே மாசம் ஆக போதே. என்னது? டிவி கூட பார்க்க மாட்டியா? நான் வீட்டுக்கு வந்தேன்னா ஃபைல்ஸை கரெக்ஷன் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ டிவி எதுவும் பார்க்க மாட்டேன். சரி இன்னைக்கு வா என் கூட பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்தா அழகாக அப்படியே நம்ம டேவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. நம்ம டேவும் அழகாக அப்படியே கீழே இறங்கி போகிறாரு. வீடு ரொம்பவும் க்ளீனாக இருக்குது. அதை பார்த்ததும் பரவாயில்லையே 1000 வேலையில் இருந்தாலும் வீடு ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாலுக்கு போகிறாங்க. நம்ம டே எடுத்துகிட்டு வந்த படம் எல்லாத்தையும் போட்டு போட்டு பார்க்குறாங்க. நம்ம டேக்கு எதுவுமே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இல்லை. நம்ம ஜங்குக்கா ஏதோ ஒன்று போடு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கார். இப்போது சரி டிவிலேயே எதனாவது படம் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு இருக்க ஏதோ ஒரு படம்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு படத்தை வைக்கிறாங்க. 2 பேரும் அழகாக ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டே படத்தை பார்த்துட்ருக்க, அங்கே இருக்கிற கவுச்சில் தாண்டா உட்காந்துட்ருக்காங்க. நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம டே வந்து கவுச்சுடைய எண்டிங்கில் உட்காந்துருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து கவுச்சுடைய சென்டரில் உட்காந்துட்ருக்காரு. நம்ம டே கால் ரெண்டுத்தையும் மேலே தூக்கி வச்சுட்ருக்க, நம்ம ஜங்குக்கு வந்து நார்மலாக உட்காந்துட்ருக்காரு. இப்போது அந்த மூவி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் என்னமோ ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி போகும். பட் போக 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 அந்த படத்தில் உள்ள டாப் கேரக்டருக்கும் பாட்டம் கேரக்டருக்கும் நடுவில் இருக்கிற பாண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். லைக் டாப்புக்கு வந்து லைட்டாக அந்த பாட்டம் மேலே க்ரஷ் இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு சீன் வந்ததும் நம்ம ஜங்குக் அவரே அறியாமல் நம்ம டேவை லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. நம்ம டேவா அந்த லவ்விங் சீனை அவ்வளோ அழகாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு பார்த்துட்ருக்காரு டிவியை. அதை பார்த்துட்ருக்கிறத நம்ம ஜங்குக் வந்து ஒரு மாதிரி சைடு ஐஸில் பார்க்குறாரு. நம்ம டே வந்து ஒரு மாதிரி குறுகி உட்காந்துட்டு இருக்கிறதையும் பார்க்குறாரு. குளிருது போல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்தில் இருக்க ரூமில் போயிட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து நம்ம டேக்கு வந்து போத்தி விடுற மாதிரி அப்படியே போக, நம்ம டேவும் நீயும் வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வைக்குள்ளே நம்ம ஜங்குக்கு இழுத்து போட்டுக்கிறாரு. இப்போது 2 பேரும் நல்லா கிட்ட உட்காந்து மூவி பார்த்துட்ருக்காங்க. அந்த மூவி போக போக வந்து அந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்டிமேசி சீன் வருது. 2 பேரும் வந்து ஒரு மாதிரி இன்டிமேட்டாக இருக்காங்க. அந்த ஒரு சீன் வருது. அதை பார்த்து நம்ம டே வந்து ஒரு பக்கம் கல் பண்ணுறாரு, நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் கல் பண்ணுறாரு. 2 பேருக்கும் டென்ஷன் அவ்வளோ ஒரு டென்ஷன். ஏன்னா அந்த சீரீஸும் சரி அந்த மூவியும் சரி அது ஒரு பிஎல் ஸ்டோரி. இவங்க 2 பேரும் பசங்க தனியாக உட்காந்துட்டு அந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கும்போது 2 பேருக்கும் ஒரு ஒரு எம்பாசிங் தாட்டாவது இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு மாதிரி 2 பேரும் கல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை பார்க்கக்கூடாதுன்ற ஒரு கண்ட்ரோலோட டிவியை பார்த்துட்ருக்காரு. ப்ளஸ் எடுத்து அந்த சீனை ஓட்டிடலான்னு பார்த்தாலும் நம்ம வந்து இந்த சீனை அவ்வளோ பெருசாக என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து அந்த மூவியை அப்படியே விட்டுடுறாரு. அது பாட்டுக்கு அந்த இன்டிமேட்டிங் சீன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஆகிட்டே போக, நம்ம ஜங்குக்கு என்னதான் கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருந்தாலும் நம்ம டே அப்படி கிடையாதே. அவர் தான் இன்னசென்ட் ஆச்சே. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் பக்கமாக லைட்டாக அப்படியே சாய, நம்ம ஜங்குக் வந்து எதுவுமே சொல்லல. ஜஸ்ட் அப்படியே உட்காந்தபடியே தான் உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் அவருடைய தலையை போடுறாரு நம்ம டே. நம்ம டே அப்படி போடுறதும் நம்ம ஜங்குக்கு டென்ஷன் தாங்கலை. ஒரு மாதிரி அவருடைய ஃபேஸ்லாம் ரெட் ஆகிடுது நம்ம ஜங்குக்கு. ஈவன் நம்ம டேக்கே வந்து அப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஆனால் அந்த ஒரு இன்டிமேட்டிங் சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த டென்ஷன் வந்து ஒரு மாதிரி திக்காகுது. ஒரு மாதிரி 2 பேருக்குள்ளேயும் ஐயையோ அப்படின்ற மாதிரி போக, இப்போ நம்ம டே தான் என்ன பண்ணுறாருனா நம்ம ஜங்குக் கூட இன்னமும் நல்லா கிட்ட போயிட்டு உட்கார்றாரு. வேணும்னே உட்கார்றாரு. அதுக்கு நம்ம ஜங்குக் ஜஸ்ட் இங்கே பாரு டே, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. நான் நான் உங்கள் அப்பாவோட பிஏ. உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய தகுதி. இது தவிர்த்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட சொல்ல நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம டே அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த கவுச்சில் ஒரு ஓரமாக போயிட்டு உட்காந்துட்டு அந்த மூவியோட அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே ஓடி விட்டுற நம்ம டே வந்து ஒரு மாதிரி கல் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து,
ஐம் சாரி நான் அதை வேணும்னு பண்ணலை, அந்த மூவினால தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை பார்த்துட்டு அது கூட பண்ண முடியல. அப்படியே அமைதியாக இருக்கார். அவருடைய ஃபேஸ்லாம் செம்ம ரெட்டாக இருக்குது, ஒரு மாதிரி எம்பாசிங்காக இருக்குது. நம்ம டேக்கு படம் முடியுது, முடிஞ்சா போகுதுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நேராக மாடிக்கு போயிட்டு வீட்டுக்கு தாவி ஓடிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் நம்ம வழக்கம் போல் காலேஜ் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் அவங்க அப்பாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பார்க்குறதுக்குன்னு வேண்டி வெளியே அந்த கம்பெனிக்கு போகிறாரு. பக்கத்துலேயே நம்ம ஜங்குக் இருக்கார். நிமிர்ந்து கூட பார்க்கல நம்மகிட்ட. ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கார் அவர். நம்ம ஜங்குக்கை பார்த்து சிரிக்கவோ பேசவோ ஈவன் பார்க்கக்கூட செய்யலை. ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம இப்படியே ஒரு 1 வீக் போக நம்ம வந்து மாடிக்கும் போகிறதில்ல. பட் நம்ம ஜங்குக் டெய்லி மாடிக்கு போவார். நம்ம வருவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்குன்னு வேண்டி டெய்லி மாடிக்கு போவார். பட் நம்ம வந்து போகிறதா இல்லை. அந்த 1 வீக் போவே இல்லை. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நம்ம ஜங்குக்கு. ப்ளஸ் நம்ம டேக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்குது. சே, அந்த நிமிஷம் நம்ம வேறு மாதிரி இருந்துட்டோம், நம்மளுடைய தாட்ஸ் வேறு மாதிரி போயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எம்பாசிங் ஃபீலோடையே இருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை ஒரு தடவை அவருடைய கம்பெனியில் பார்க்குறாரு. அதாவது நம்ம டேவுடைய அப்பா கம்பெனியில் பார்க்குறாரு. நம்ம தனியாக நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு நம்ம கிட்ட போயிட்டு, ஏய் என்னாச்சு, ஏன் என்ன அவாய்ட் பண்ணுறேன்? அவாய்ட் பண்ணுறேன்னா நான் எதுக்கு உங்களை அவாய்ட் பண்ணணும்? அப்புறம் ஏன் மாடிக்கு வரவே மாட்டேறேன்? சும்மா தான் தோணலை, வரல. ஆனால் நீ இப்படி இருக்க மாட்டியே. அதான் சொல்கிறேன்ல, சும்மா தோணலை, வரல. மேலே ரொம்ப குளிருது, எனக்கும் ஒர்க்ஸ் அதிகமாக இருக்குது, காலேஜுக்கு சீக்கிரம் போகணும், அதனால் சீக்கிரமே சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்படியா? நைட்டில் அவனுடைய ரூமில் லைட் எரியுது. நான் சும்மா அதை ஆன்லேயே வச்சுருப்பேன். ஐம் சாரி டே. எதுக்கு சாரி கேட்குறீங்க நீங்கள்? இதில் என்ன இருக்குது? நான் தான் இல்லை, நான் அன்றைக்கி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன். இல்லை, நீங்கள் கரெக்டாக தானே சொன்னீங்க. இருந்தாலும் ஐம் ஸோ சாரி. ஒன்றும் இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மாதிரி ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா நம்ம டேவோடைய கையை பிடிச்சிட்டு அவருடைய இடுப்பு பிடிச்சி கிட்ட விழுது ஒரு மாதிரி நம்ம டேவை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் நம்ம வந்து என்ன சொல்கிறாருன்னா டக்குன்னு, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் பண்ணுறத என்னை ஜஸ்ட் காம் டவுன் பண்ணணும், என்கிட்ட திரும்பி நல்லா பேச ஆரம்பிக்கணும்னு பண்ணாதீங்க. சொல்ல போகணுன்னா கடமைக்குன்னு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவும் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு நிமிஷம் பின்னாடி அப்படி நவுந்து வந்துடுறாரு. இப்போ நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நான் அப்படி உங்ககிட்ட வந்தேன் தான், ஆனால் அது தப்பான எண்ணத்தில் இல்லை. நான் உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன், அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். நான் இந்த மாதிரி யார்கிட்டையும் இருந்ததும் கிடையாது. நீங்கள் என்ன கம்ஃபர்ட் பண்ணணும்னு உங்களை வருத்திக்கவும் தேவையில்லை. உங்கள் பாஸுடைய பையன்ட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ணணுன்னு அவசியமும் இல்லை. இது உங்கள் டியூட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. சே, நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தனை ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் கொடுத்தவனுக்கே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லாத மாதிரி ஆக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் வருது நம்ம ஜங்குக்கு. டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது, மாதங்கள் போகுது. நம்ம வந்து காலேஜை முடிச்சுட்டு அவருடைய ஒர்க்கை தேடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி அங்கேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி நம்ம உடைய அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் தான். பட் அப்பாவுடைய வழியில் ஃபாலோ பண்ணக்கூடாது, தானே கொஞ்சம் மேலே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த அந்த வீட்டை விட்டுட்டு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் தங்கி வேலைக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மாதிரி ஆக போகுது. நம்ம தான் அழகாக அப்படியே இன்டர்வியூக்கெலாம் ரெடி ஆகி
லிஃப்ட் பக்கம் போகிறாரு. லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஆனால் அவரால் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போக முடியல. ஏன்னா உள்ள ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சங்குக். நம்ம டே கிட்ட வந்து ஒரு மாதிரி பார்த்து ஸ்மைல் பண்ண, நம்ம டே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜங்குக் ஸ்மைல் பண்ணுறத பார்க்குறாரு. இப்போ ஒரு மாதிரி நம்ம டேவும் வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு டைம் வேறு ஆகுது. ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே அப்படியே போயிடுறாரு. இப்போ அப்படியே லிஃப்ட் மேலேருந்து அப்படியே கீழே இறங்குது. நம்ம டே ஜங்குக் 2 பேருமே ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க. லிஃப்ட்டுக்குள்ளே ஆளுங்க ஏறுறாங்க. நம்ம ஜங்குக் வழக்கம் போல் நம்ம டேவை அந்த ஒரு கார்னரில் தள்ளிட்டு, நம்ம டேவை ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி அவர் மேலே அப்படியே ஒரு மாதிரி கையை வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. பின்னாடி இருக்கிற அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஏறினவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஜங்குக்கை வந்து தள்ளிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஜங்குக்கோடைய கண்ணை கூட நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. இப்போ அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே கீழே குனிஞ்ச மாதிரியே இருக்க, இப்போ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஒரு கையை வச்சு சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கையை நம்ம டேவுடைய இடுப்பில் போட்டு அவர் கொஞ்சம் அப்படியே கிட்ட இழுக்க, நம்ம டே ஒரு மாதிரி நிமிர்ந்து நம்ம ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறாரு. லைக், எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க? நான் தான் உனக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைல்ல, ஜஸ்ட் உன்னோடய டியூட்டியை தானே நீ இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து அப்படி பிடிச்சது. நம்ம டே ஒரு மாதிரி முறைக்க, நம்ம ஜங்குக்கு அது புரியுது நம்ம டே வந்து கோவத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டேவுடைய காதுகிட்ட போயிட்டு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் வேலையை விட்டுட்டேன். இதுக்கப்புறமே நான் உன்னை டச் பண்ணேன்னா அது என்னுடைய டியூட்டி இல்லை, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டேவை பார்த்து ஒரு மாதிரி சொல்ல, நம்ம டேக்கு ஒரு மாதிரி வைட் ஐஸ் ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு சைடில் திரும்பி பார்க்க, என்ன சொன்ன? நான் இனிமேட்டு உன்னை டச் பண்ணனா அது என்னோடய டியூட்டியோ இல்லை அது என் கடமையோ கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தோணுது, எனக்கு நீ வேணும்னு தோணுது, அதான் அப்படி பண்ணுறேன். புரியுதா? இல்லை, அப்போது நீ என்ன சொல்ல வர? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து ஒரு மாதிரி தயங்குறாரு. ஏன்னா யார்கிட்டையுமே அவர் இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதே இல்லை. அவருக்கு இது ரொம்பவும் புதுசாக இருக்குது. அப்படியே இந்த குழந்தைங்க புதுசாக தரையில் கால் எடுத்து வைக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அப்போ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம ஜங்குடைய மனசில். இப்போது டக்குன்னு லிஃப்ட் வேறு ஓப்பன் ஆகிடுது. எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் லிஃப்ட்டில் இருக்காங்க. இப்போ ஒரு மாதிரி தயங்கி தயங்கி நின்றுட்டுருக்கா. சரி, வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் வெளியே போகலான்னு போக, பட் நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ரூஃப் டாப்க்கு லிஃப்ட்டை அமுக்கி விட்டுறாரு. இப்போ நேராக நம்ம ஜங்குக்கை கிட்ட இழுத்து போட்டு, என்ன சொல்ல வரேன்னு முழுசாக சொல்கிறியா? டே, எனக்கு என்னன்னு தெரியல, உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியல. நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சும் டெய்லி மாடியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அன்றைக்கி நீ அப்படி கிட்ட வரப்போ எப்படி, எதுக்காக வரேன்னு சொல்லிட்டு அதை நான் கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா நீ உன் மனசில் இருக்கிறத வெளியே சொல்லியிருப்பேன். ஐம் சாரி, நான் என்னுடைய ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல ரொம்ப வீக். எனக்கு இந்த லவ்வு இது மாதிரிலாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. லவ்னாலே ஒரு பர்சனை வீக்காக்குன்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் அது கரெக்டு தான். நீ என் லைஃப்பில் வராத வரைக்கும் என் வேலையை நான் பார்த்துட்டு ஒழுங்காக இருந்தேன். நீ வந்த, என் வேலை ஒவ்வொன்றும் நான் யோசிக்காமல் எல்லாத்தையுமே தப்பு தப்பாக பண்ண ஆரம்பித்தேன். சரியாக சாப்பிட முடியல. சாப்பிடும்போது உன் கூட சாப்பிடணும் போல தோணுது. சரி, மைண்ட் ரிலாக்ஸிங்காக டிவி பார்க்கலான்னு போனால் உன் கூட இருந்த ஞாபகம் வருது. ஒர்க்கை பார்க்கலான்னு போனால் கம்பெனியில் வந்து நீ பண்ணுற சேட்டைகள்லாம் ஞாபகம் வருது. ஒவ்வொரு விஷயமும் ஒன்று ஞாபகப்படுத்துதுட்டு என்னால் முடியல. அதான் வேலையை விட்டுட்டேன். எனக்கு நீ வேணும். இந்த வேலைக்காகலாம் உன்னை வெறுக்க முடியாதனால. எனக்கு வேலைன்னா நான் எங்கே வேணால் வேலையை தேடிப்பேன். ஆனால் இந்த மாதிரி இன்னொருத்தனை என்னால் தேட முடியாது. நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பியான்லாம் எனக்கு தெரியல. என் ஃபீலிங்ஸை சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்கிறேன். ஏன்னா நான் உன்னை அக்செப்ட் பண்ணுவேன்னா மாட்டேனான்றப்போ நீ என் கூட இருந்த. நீ இப்போ என்னை என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்.
உன் உன்கிட்ட இல்லைனாலும் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் ஒன்று பார்த்துப்பேன், நீ அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்து சொல்ல, நம்ம டேக்கு ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபால் ஆகுது. நம்ம ஜங்குக்கு பொறுமையாக அந்த டியர்ஸ் எல்லாம் நம்ம டே டக்குன்னு அந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளாடியே டக்குன்னு திரும்பியும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜங்குக்குடைய காலரை பிடிச்சி கிட்ட இழுத்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு நம்ம டே நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸில். நம்ம ஜங்குக்கா ஃபீலாக சொல்ல முடியல அவரால். அவ்வளோ வித்தியாசமான ஒரு ஃபீல். மனசில் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது, ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. பொறுமையாக நம்ம டேவை கிட்ட இழுத்து அவரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் கிஸ், நம்ம டேவுடைய ஃபர்ஸ்ட் கிஸ், நம்ம ஜங்குடைய ஃபர்ஸ்ட் கிஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த லிப்ஸு அப்படியே ஒரே மூமெண்ட்டில் மூவ் பண்ணும்போது 2 பேருக்கும் இருக்கிற ஃபீலிங்ஸை வார்த்தையால் சொல்ல முடியல. இதில் இடையில மூச்சு வேற வாங்குது. 2 பேரும் அவங்களுடைய மூச்சையவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நம்ம டேவுடைய பெருமூச்சை நம்ம ஜங்குக்கு அப்படியே இன்ஹேல் பண்ணிக்கிறாரு. மாறி மாறி அப்படியே மூச்சை மாற்றிக்கிட்டு அவங்களுடைய மனசை மாற்றிக்கிட்டு அப்படியே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்க. கொஞ்சம் அப்படி முடிச்சுட்டு அப்படி நெத்தியோட நெத்தி ஒட்டி வச்சுக்கிட்டு பெருமூச்சு விடுறாங்க. இப்போ நம்ம டே தான், நான் நான் இப்படிலாம் பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல, நானே இப்படி பண்ணுவேன்னு நினச்சி பார்க்கல டே. ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ ஸோ மச் டே. தேங்க்யூ ஸோ மச் என் லைஃப்பில் வந்ததுக்கு. நீ இல்லைனா எனக்கு எமோஷன்ஸை நான் என்னன்னு தெரிஞ்சுக்காது. என் லைஃப்பில் வந்த நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்த லைஃப்பில் முக்கியமான ஒரு பர்சனாக இருக்க நீ. என் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே அவ்வளோ அர்த்தமாக இருக்குடா, வித்தியாசமாக இருக்குட்டே, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படி நம்ம ஜங்குக்குடைய நெத்தியை ஒட்டி வச்சிட்ருக்க நம்ம ஜங்குக்கு இது எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஒரு மாதிரி மாறி மாறி ஒரு மாதிரி அப்படியே அந்த ஒரு டீப் ப்ரீத்திங்லேயே இருக்க. நான் இந்த கதையை இங்கேயே முடிக்கிறேன். 2 பேரும் அப்படி அழகாக அவங்களுடைய லவ் ஸ்டோரியை திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. ஓகே, அப்படி வாழ்க்கையில் வெறுத்து போய் வாழ்ந்துட்டுருந்த நம்ம ஜங்குக்குடைய லைஃப்பில் நம்ம டே வந்து அழகாக ஒளி விளக்கு மாதிரி அப்படியே மின்னு மின்றாரு. ஓகேடா, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய், ஐ லவ் யூ ஆல் அண்ட் அட்வான்ஸ் என்னது மறந்துட்டேன். மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். பாய் பாய்.